ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை பயிறு சுண்டல் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். புரதச்சத்து அதிகமாகவே இருக்க இந்த பச்சை பயிறு சுண்டல் கோவிலில் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். இன்றைக்கி அதே சுவையில் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த பச்சை பயிறு சுண்டல் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சை பயிரை 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு குக்கரில் 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. பச்சை பயிறு குழஞ்சிடக்கூடாது. எப்போவுமே சுண்டலுக்கு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது வேக வச்ச தண்ணியை இது போல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து பச்சை பயிரை நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தமாக நசுங்கணும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தூள் பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் 2 துண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 3 பல் பூண்டை நல்லா தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டோட வாசனை பச்சை பயிருக்கு ரொம்ப சுவையை கொடுக்கும். அடுத்து இதோட காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாவை 2 துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே பச்சை மிளகாய் வதங்கும் போது காரத்தன்மை தெரியாது. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிய விடுங்க. இது 2 நிமிஷம் போல் நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்ச பிறகு வடிகட்டி வச்சுருக்க பச்சை பயிறு இதோட சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வேக வைக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். தாளிக்கும் போது உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போது ஒரு 6-7 தேங்காய் சில்லை மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. தேங்காவை துருகி சேர்க்குறத விட இது போல் மிக்சியில் லேசாக அரைச்சி சேர்த்திங்கன்னா அதோட வாசனையும் சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். கோவிலில் கொடுக்கறது போலவே பச்சை பயிறு சுண்டல் ரொம்ப ரொம்ப சுவையாக ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங்கில் இது போல் செய்து கொடுத்து பாருங்கள். பெரியவங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புரதச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.